உண்மை. சுமியோட வீக் பாயிண்டே என்ன தெரியுமா? சுமி தேவையில்லாம இவங்கிட்டயாவது 10 பவுன் தர்றியா அப்படின்னு கேட்கும். அவன் ஊன்னு சொல்லிட்டானா போதும், உடனே பப்பரப்பான்னு தோன்றும். அதே மாதிரி எவனாவது 5 பவுன் தர்றேன்டானா அவுத்து காட்டிடும். இது ஒரு பழக்கம். நான் என்ன சொல்றேன், எனக்கு ஏன் பயம் வருதுன்னு சொல்லவா? பெப்சி ரொம்ப குலவெறியில இருக்கு, ஆத்திரத்தோட. அவ ஜெயிலுக்கு போனதே, ஆகா இவங்களை பிடிச்சி உள்ள தள்ளணும்னு நினைச்சு நம்ம பிளான் போட்டோம். கடைசியில நம்மளே போக்சோ கேஸுக்குள்ள போயிட்டோம். இதுல குண்டாசு வேற வாங்கிட்டோம். வெளியே வந்தவொடனே இவங்களை வச்சு செய்யணும். ஏதாவது வலுவா ஏதாவது ஒரு ஆதாரம் அவன் சொல்லுவா தெரியுமா? யூகிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லுவா தெரியுமா? அத மாதிரி ஏதோ ஒரு யூகிக்க முடியாத இடத்துல அவ வலுவா ஆப்பு வைப்பா. அதுல நானும் சூர்யாவும் சிக்க மாட்டோம். நாங்க எப்பயுமே கழுவுற மீன்ல நழுவுற மீன், தப்பிச்சிருவோம். ஆனா சுமி எப்படி தெரியுமா? எதுலையாவது போய் லாக் ஆயிரும். ஏற்கனவே 2 தடவை அப்படிதான் போய் லாக் ஆச்சு. அதுல இருந்து காப்பாத்தி அவளை கொண்டு மான மரியாதை காப்பாத்துறதே நான் தான் பெரும்பாடுபட்டேன். இப்ப என் கையில கிடையாது, எல்லாம் அத்துமீறி போயிருச்சு, கை நழுவி போயிருச்சு. இப்ப அவ ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டினா என்னால எல்லாம் காப்பாற்றவே முடியாது. அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. டீயை ஸ்மார்ட்டாக தேர்வு செய்யுங்கள். வாங்குங்கள் டாடா டீயின் கண்ணன் டீ. சிறந்த மனம் மற்றும் புத்துணர்வு சுவை கொண்டது. கூட காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு வலுவான ஆதாரங்கள் சுமியை பத்தி அந்த சுகைலுங்கிறவன்ட்ட சிக்கி இருக்கிறதா எனக்கு நியூஸ் வருது. இது சூர்யா சொல்லி கிடையாது, என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மாப்பிள்ளைங்க, என் ஃபேன்ஸுகள் எனக்கு சொன்ன தகவல் இது. என்ன நடக்க போதோ பார்ப்போம். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம ஒரு அளவு தாங்க காப்பாற்ற முடியும். ஒருத்தவங்கள வாட்டர்மெலன் சாரு பூளைக்கடியா ஏண்டா சொல்ற? டே லூசு பையில, வாட்டர் லெமன் ஸ்டாரு வாழ்க. எதுக்குடா பூராவர் இப்படி போடுறீங்க?